வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டையில் குடிசை தொழிலாக பிஸ்கட்டுகள் கேக் என குடிசை தொழிலாக செய்து வருகிறார்கள். நாம் நந்தினி பேக்கரி கேக் தயாரிப்பு இடத்திற்கு சென்றோம். அங்கு அவர்கள் கூறியது அவர்கள் காலை முதல் மாலை வரை அவர்களுக்கு வேலை இருக்கும் என கூறினார்கள். 3 முதல் 5க்கு மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்வார்கள். நாள் ஒன்றுக்கு ஆர்டர் பேரில் உற்பத்தி தயார் செய்வார்கள். இங்கு தயாரித்த பிஸ்கட்டுகள் விற்பனை ஏஜெண்டுகள் தினசரி வாங்கி சென்று டீக்கடைக்கும் சப்ளை செய்யவார்கள். இங்கு சால்ட் பிஸ்கட் அதிகம் தயாரிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி ஸ்வீட் பிஸ்கட், ராகி பிஸ்கட் என பல வகை பிஸ்கட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி சிறிய வடிவிலான கப்கேக் தயாரிக்கின்றனர். வேலூர் சைதாப்பேட்டை பகுதியில் இவர்களைப் போலவே 50க்கும் மேற்பட்ட பிஸ்கெட் தயாரிப்பது குடிசை தொழில் செய்வதாக கூறினார். அது மட்டுமின்றி நாளடைவில் இந்த வகை தொழில் குறைத்து கொண்டே வருகிறது என தெரிவித்தார். வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் இந்த சேனலில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிஸ்கெட்டை எப்படி தயாரிப்பீங்கன்னு. உங்களை சுற்றிலும் ஒரு டீ கடை இருந்திருக்கும். அதில் சால்ட்டு பிஸ்கெட்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அந்த சால்ட்டு பிஸ்கெட் எப்படி செய்கிறாங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ்லாம் தயார் நிலையில் இருக்குது. இப்போ இதை ஹீட் பண்ணிட்டோன்னா இது பிஸ்கெட் தான் மாறிடும். இப்போ நம்ம எப்படி பிஸ்கெட்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக வராங்க யாராவது செய்ய முடியாது. அது மாதிரி எனக்கு ஓய்வு சீரகம் பிஸ்கெட்டில் இது பார்த்தீங்கன்னா பப்ஸுக்குள்ள எவ்வளோ சார்?
வாங்க இப்போ நம்ம பிஸ்கெட் தயாரிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க இவர் வந்து பிஸ்கெட் அடிக்கிட்டு இருக்காரு. சீரக பிஸ்கெட்டுங்கிறது இது வந்து பட்டர் பிஸ்கெட்டுக்கு மாவு பிஸ்கி வச்சுருக்காங்க. அது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சைஸ் இது வந்து சர்க்கிளாக இருக்குது, இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. அதனோட கட்டர் வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கு ஒரு இப்போ நம்ம கேக் மாஸ்டர் ஜெகனை பார்க்க போகிறோம். அவர் பாருங்கள் இப்போ பிஸ்கெட் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணுறாரு பாருங்கள். அவரோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார், எத்தனை வருஷம் சர்வீஸ் சார்? 25 வருஷம் சர்வீஸ். அவர் டக்குன்னு அந்த ஒரு ஸ்பீட்னஸ் பாருங்கள். ஒரு ஃபுல் மாவு வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே கட் பண்ணிடுறாரு. இப்போ இது என்ன பிஸ்கெட் சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? வெண்ணெய் பிஸ்கெட். இது வந்து அந்த கலர் போட்டீங்க, தேங்காயோட ஒரு கலர். சரி, இது பிஸ்கெட் வந்து நீங்கள் தயாரிக்கிறத பார்த்தா அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப எங்களே பிரமிக்க வச்சுது. இப்போ வந்து அந்த அவனில் பிஸ்கெட் எடுத்து போய் மாஸ்டர் வச்சாரு. இது எப்படி ப்ராசஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி தயாரிக்க மாவு பேசுறது ஃபஸ்ட்டு மிஷினில் போட்டு எடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேடா போட்டு நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சைஸ்க்கு ஒரு ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா சைஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.